வணக்கம். இதழ் டிஎன்டிஆர் காலை நேர பிரதான செய்திகள் வாசித்து வழங்குபவர் பாத்திமா பஸ்னா. செம்மணி சிந்துபாத்தி மனித புதைக்குழு அகழ்வு பணிகள் நேற்று யாழ்ப்பாணம் நீதிமன்ற நீதிவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் நடைபெற்றது. இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சட்டத்தரணி நிரஞ்சன், இன்றுடன் 259 மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றுள் 254 எலும்பு எச்சங்கள் துப்புரவாக்கப்பட்டு அடையாளமிடப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்றத்தின் கட்டுக்காவலில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே வடமேற்கு பகுதியாக அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் சில எண்பு தொகுதிகளின் இருப்புகள் அடையாளம் காணப்பட்டிருப்பதால் எத்தனை எண்பு தொகுதிகள் எந்தவிதமான நிலையில் காணப்படுகின்றது என்பது சுத்தப்படுத்தப்பட்ட பின்னரே முழுமையாகவும் தெளிவாகவும் கூற முடியும். அந்த அடிப்படையில் இந்த அகழ்வு பணிகள் தொடர்ந்தும் இடம்பெறும். தற்போது அகழ்ந்தெடுக்கப்படும் எண்பு தொகுதிகளில் சிறுவர்களுடைய எண்பு தொகுதிகளாக இனம் காணப்பட்டுள்ளன. அதிலும் குறிப்பாக கைக்குழந்தைகளின் 2 எண்பு தொகுதிகள் இன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டன. மேலும் அடையாளம் காணப்பட்டுள்ளவை சிறிய குழந்தைகளின் எண்பு தொகுதிகளாக தென்படுகின்றன. அகழ்வின் போது தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா தலைமையிலான குழுவினர், சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன், குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள், சட்டத்தரணிகள், துறைசார் நிபுணர்கள் பங்கேற்றனர். மட்டக்களப்பு வாவியில் அடையாளம் காணப்படாத 2 ஆண்களின் சடலங்கள் வியாழக்கிழமை நேற்று 7ஆம் திகதி மாலை கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாக மட்டக்களப்பு தலைமையக போலீசார் தெரிவித்தனர். மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சின்ன உப்போடை பகுதியில் உள்ள வாவியில் 2 சடலங்கள் மிதந்து கரை ஒதுங்கியிருப்பதை நேற்று மாலை 5 மணியளவில் அவதானித்த பொதுமக்கள் இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் வழங்கினர். தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த மட்டக்களப்பு தலைமையக போலீசார் மற்றும் தடவியல் பிரிவு போலீசார் நீரில் மூழ்கியிருந்த 2 ஆண்களின் சடலங்களையும் மீட்டனர். உயிரிழந்தவர்கள் யார், அவர்கள் எவ்வாறு உயிரிழந்தார்கள் என்பது குறித்த விவரங்கள் இதுவரை வெளியாகவில்லை. சடலங்களை நீதிமன்ற அனுமதியுடன் பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இச்சம்பவம் தொடர்பாக மட்டக்களப்பு தலைமையக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பதுளை மாவட்டம் உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பெய்து வரும் கடும் மழையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பசறை, ஹாலிஅல, லுணுகலை, வெளிமடை, ஊவா, பரணகம, பண்டாரவளை மற்றும் ஹல்துமுல்லை ஆகிய பகுதிகளில் நிலைமை மோசமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மலையகத்தின் பல்வேறு பகுதிகளில் மாலை வேளைகளில் இடியுடன் கூடிய கனமழை தொடர்ச்சியாக பெய்து வருவதால் சில பிரதான வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. இதன் காரணமாக பல பகுதிகளுக்கான போக்குவரத்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதோடு தாழ்நில பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கியுள்ளது. மண் சரிவு அபாயம் காணப்படும் பகுதிகளில் வாழும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறும் தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். பதுளை மாவட்டத்தின் பசறை, பதுளை நகரம், ஹாலிஅல, லுணுகலை, வெளிமடை, ஊவா, பரணகம, பண்டாரவளை மற்றும் ஹல்துமுல்லை உள்ளிட்ட அனைத்து பிரதேசங்களிலும் தொடர்ச்சியாக கடும் மழை பதிவாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா மீதான வர்த்தக வரியை ஐரோப்பிய ஒன்றியம் குறைக்க வேண்டும் என்று ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தக போர் புதிய கட்டத்தை நெருங்கியுள்ளது. எதிர்வரும் ஜூலை 4ஆம் திகதிக்குள் ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்க பொருட்கள் மீதான வர்த்தக வரியை முழுமையாக நீக்க வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஐரோப்பிய நாடுகள் இதனை குறிப்பிட்ட திகதிக்குள் செயல்படுத்தாவிட்டால் ஐரோப்பிய பொருட்களின் மீது அமெரிக்கா கடுமையான வரிகளை விதிக்கும் என்றும் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஐரோப்பிய ஆணையகத்தின் தலைவர் உர்சுலா வான் டெர் லேயனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு தன்னுடைய சமூக வலைத்தள பக்கமான ட்ரூத் சோசியல் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் ஸ்காட்லாந்தின் டர்ன்ஃபெர்லி
நகரில் எட்டப்பட்ட ஐரோப்பிய ஒன்றியத்தின் வரிகளை பூஜ்ஜியமாக குறைக்கும் வாக்குறுதி நடைமுறைப்படுத்தப்படும் என்று காத்திருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க சுதந்திர தினமான மே 4ஆம் தேதிக்குள் இது நடைபெறாவிட்டால் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு சரியான பதிலடி கொடுக்கப்படும் என்று ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தியில் ஈரானிய எண்ணெய் கப்பலை அமெரிக்கா இடைமறித்ததை அடுத்து பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க கப்பல் மீது ஈரானிய படைகள் தாக்குதல் நடத்தியதை அடுத்து வியாழக்கிழமை அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல் வெடித்துள்ளது. ஈரானிய எண்ணெய் கப்பல் ஒன்றை அமெரிக்க படைகள் தடுத்து நிறுத்தியதை அடுத்து இந்த தாக்குதல் தொடங்கியிருப்பதாக ஈரானிய செய்தி ஊடகம் IRIB தகவல் தெரிவித்துள்ளது. அதே சமயம் இஸ்ரேல் ஹயோம் என்ற பத்திரிகையும் இந்த மோதலை உறுதிப்படுத்தியுள்ளது. ஆனால் இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை எந்தவொரு முழுமையான தகவலும் வெளிவரவில்லை. இஸ்ரேல் அதிகாரி வழங்கிய தகவலில் ஈரானின் எல்லையில் கப்பல் ஒன்று ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்க முயன்றதாகவும் அப்போது அந்த கப்பலை இடைமறித்து சோதனை நடத்திய போது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்துள்ளார். ஆனால் இதில் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இவை காலை நேர பிரதான செய்திகள். நேர்கள் மீண்டும் இணைந்திருங்கள் எமது பகல் நேர செய்திகளோடு. நன்றி, வணக்கம்.